ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன வீடியோஸ் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சண்டே vlog தான். நம்ம சேனல்ல vlog போட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. சரி, இன்னைக்கு ஒரு vlog போடலாம்னு சொல்லிட்டு ரொம்ப லென்த்தியாக தான் இருக்க போகுது. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹைதராபாதி சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். ஸோ வீடியோ பார்க்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க பாருங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மாட்டாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் எள்ளு சட்னியும் செஞ்சிருந்தேன். நம்ம ஸ்பெஷலான ஏலக்காய் டீ போட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தோசையும் எள்ளு சட்னியும் செஞ்சிருந்தோம். இந்த எள்ளு சட்னியோட ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது நம்ம வந்து நிறைய இன்க்ரீடியன்ட் வச்சு நம்ம செஞ்சுருக்கோம். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, மல்லி, புதினா, வேர்க்கடலை, இந்த மாதிரி பல இன்க்ரீடியன்ட் வச்சு நம்ம செஞ்சுருக்கோம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. மார்னிங் நாங்கள் தோசை சாப்பிட்டுட்டு ஜுவேனாக்கும் அப்படியே ஊட்டி விட்டேன். சண்டேங்கிறதுனால அந்த அளவுக்கு ஒர்க் இருக்காது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணோம்ல. ஸோ மார்னிங் வந்து குயிக்காகவே எழுந்திரிச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. எங்கள் வீட்டில் இருக்கிறதுனால அவங்களுக்கும் சாப்பாடு செஞ்சு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஹைதராபாத் பிரியாணிக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். மசாலா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். அதுவும் நம்ம வீட்லேயே அழகாக ரெடி பண்ணிடலாம். இதில் நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைசஸோட அளவு என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு ஆட் பண்ணியிருக்கோம். 1.5 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கோம். டேபிள் ஸ்பூன் கசகசா ஆட் பண்ணியிருக்கோம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லி ஆட் பண்ணியிருக்கோம், முழு மல்லி. 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணியிருக்கோம். தென் 1 டேபிள் ஸ்பூன் ராகி ஜீரா ஆட் பண்ணியிருக்கோம். 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு 3 பீஸ் ஜாதிக்காய் ஆட் பண்ணியிருக்கோம். முந்திரி ஒரு 15 ஆட் பண்ணியிருக்கோம். தென் முக்கியமான இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராம்பு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். பட்டை வந்து 3 பீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஏலக்காவோட அளவோட கம்மியாக இருக்கணும். கிராம்பு வந்து அதான் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சமாக கல்பாசி ஆட் பண்ணியிருக்கோம். கிட்டக்க பார்த்தா உங்களுக்கு தெரியும், கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இவ்வளோ தான் ஆட் பண்ணியிருக்கேன். கிட்டக்க காமிச்சா உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக இப்போ நம்ம வந்து எல்லா ஸ்பைசஸையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னும் ஒரு சில இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ணணும். ஸோ எடுத்து வச்சுருக்கேன், லாஸ்ட்டாக போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு, இல்லைனா ரொம்ப கரிஞ்சிடும். அப்போ வந்து ரொம்ப சிம்மில் வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கணுன்னா உங்களுக்கு வந்து கரிஞ்சு போயிடும். மசாலா எல்லாம் கரிஞ்சு போகாமல் கலர் நல்லா சேஞ்ச் ஆகும், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் சிம்மில் வச்சு. மசாலா பார்த்திங்கன்னா நம்ம பொறுமையாக தான் வறுக்கணும். ரொம்ப அவசரம் நம்ம வந்து செய்ய முடியாது. பார்த்து செஞ்சதாங்க அந்த மசாலாவோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே நம்ம மசாலாவை ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்களேன். எப்போ நமக்கு தேவைப்படுதோ அப்போ வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம், இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதிலே நம்ம ஒரு 15 பாதாம் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த பாதாம், முந்திரி எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும், வதங்கணும். ஸோ ஸ்டவ்வும் வந்து சிம்மில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுலேயே நம்ம ஸ்டார் அன்னாசி ஆட் பண்ணியிருக்கோம். உங்கள்கிட்ட ஜாதி பத்திரி இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. மெயினான இன்க்ரீடியன்ட் என்னென்னா ஜாதிக்காய், அப்புறம் வந்து ஸ்டார் அன்னாசி, அப்புறம் ஜாதி பத்திரி, இதெல்லாம் நம்ம சேர்த்து செஞ்சுருக்க மாட்டோம். ஸோ பிரியாணிக்காக நம்ம தனியாக செய்யும் போது பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதனாலே பிரியாணியோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஹைதராபாத் பிரியாணியாக இருந்தாலும் சரி, நார்மலாக நம்ம செய்கிற பிரியாணியாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கெட்டு போகாமல் அப்படியே இருக்குங்க. ஆனால் இதை நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ அதனால ரொம்ப நாள் வரும். ஒருவேளை அதிகமான குவான்டிட்டி செய்கிறீங்கன்னா இதையே நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட வெள்ளை மிளகு இருந்துச்சுன்னா அதில் 1 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுவுமே இன்னும் ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ரொம்ப நாளாக உங்களுக்கு இந்த பிரியாணி ஸ்பைசஸோட இன்க்ரீடியன்ட் வந்து நம்ம இந்த சேனலில் அப்லோட் பண்ணுன்னு பார்த்துட்டே இருந்தேன்னா ஒரு சில நாளையே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ போடவே முடியல. ரொம்ப லாங் ஆகிடுச்சு இந்த வீடியோ போடுறதுக்கு. இந்த மாதிரி நல்லா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்துருக்கோம்ல இந்த பாதாம், இதை நீங்கள் உடச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சவுண்டு ஒன்று வரும். இந்த மாதிரி நல்லா வதங்கி இருக்கணும் நமக்கு. சமயத்தில் நீங்கள் ஸ்கூலுக்கு காலைல செஞ்சு கொடுக்குறாருனாலும் சரி, இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு செய்யும் போது சரி, நம்ம லஞ்சு அப்படியே செஞ்சுருவோம் இல்லையா. ஸோ அந்த டயத்தில் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நம்ம பிரியாணி இலை இருக்குல்ல, அது நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். பிரிஞ்சி லீஃப்னு சொல்லுவோம்ல, அதான். நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்லேயே நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக அந்த லீஃப் போட்டிருக்கோம்ல, நம்ம அப்படியே கொஞ்சம் நேரம் ஆற விட்டு எடுத்துக்கலாம். நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பவுடரை அரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வந்துடலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும். இந்த பிரியாணி ஸ்பைசஸ் அரைச்சிட்டு வந்து ரெடி பண்ணி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக, கிச்சன் ஃபுல்லாகவே நல்ல ஒரு மனங்க. இந்த ஹைதராபாதி பிரியாணி மசாலாவோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. கொஞ்சமாக இந்த மாதிரி ஃபுல்லாத்தையும் கொட்டிக்கலாம். அங்கங்கே ஒட்டிருக்கு இல்லையா, நல்லா ஸ்பூனாலாம் நல்லா எடுத்து விட்டுட்டு ஃபுல்லாத்தையும் கொட்டிடலாம். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் அங்கங்கே ஒட்டி இருந்துச்சு இல்லையா, அதையும் நம்ம வந்து ஃபுல்லாத்தையும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கும். பாருங்கள், ஒட்டாம அழகா வந்திருக்கு. இந்த பாருங்கள், ஸ்பூனில் கூட எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு. அந்த மாதிரி இதுலேயும் மிக்ஸி ஜார்லேயும் எதுவுமே நம்ம ஒட்டவே இல்லை, எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டோம். மசாலா வந்து கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ இதை நல்லா ஆற விட்டுட்டு அப்புறமா ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். எடுத்து போகாமல் நல்லா டைட்டாக மூடி வச்சிடணும். இப்போ பிரியாணிக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடிக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். பூண்டோட அளவு பார்த்தீங்கன்னா 300 கிராம் இருக்குது.
இஞ்சியோட அளவு பார்த்தீங்கன்னா 200 கிராம் இருக்குது. 100 கிராம் கம்மியாக தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து அதிகமான குவான்டிட்டி இருக்கா, ஸோ இதை 2 பேட்சாக போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பிரியாணினா ரொம்ப பிள்ளைங்களுக்கு பிடிக்கும் இல்லையா, ஸோ அதனால தான் நம்ம அடிக்கடி செய்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணிக்காக ரெடி பண்ணுற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கடகடன் காலி ஆகிடும். அதே நம்ம வந்து அடிக்கடி நம்ம செஞ்சு எடுத்து வச்சுருது இந்த மாதிரி. ஸோ வாங்க இப்போ நம்ம ஹைதராபாத் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பிரியாணி சாஸ்பேன் வச்சாச்சு. பிரியாணி சாஸ்பேன் நல்லா ஹீட் ஆனதும் 150 ml ரைஸ் பிராண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் உங்கள்கிட்ட சன்ஃப்ளவர் ஆயில் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ரைஸ் பிராண்ட் ஆயில் ஆட் பண்ணி கூட செய்யலாம். பிராண்ட் ஆயில் ஆட் பண்ணி செய்யும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ கொலஸ்ட்ரால் தான், நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணி செய்யலாம். நம்ம ஒரு 300 கிராம் ஆனியன் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம ஹைதராபாத் பிரியாணி தான் செய்ய போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி எதுவும் ஆட் பண்ண கிடையாது, நம்ம இந்த வெங்காயத்தை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ இந்த வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் கலரில் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கி வரணும். அவன் வந்து ரொம்ப ஹையில் வைக்காமல் மீடியம் ஹையில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம ஆனியன் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னென்னா, நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கும் போது பார்த்தீங்கன்னா வதங்கியிருக்கும், பார்த்தீங்கன்னா முழுமையாக உங்களுக்கு வதங்கியிருக்காது. ஸோ இது வந்து நம்ம மீடியம் ஹைலேயே வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இன்னும் வந்து என்னென்னா, நம்ம மூடி வச்சு வதக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காகவே வதங்கிடும். நம்ம நாட்டுக்கோழி வச்சு தான் நம்ம ஹைதராபாத் பிரியாணி செய்ய போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிக்கன் வந்து 1 kg எடுத்திருக்கோம். சிக்கனில் மசாலா மேரினேட் பண்ணி வச்சு தான் செய்ய போகிறோம். சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கனில் ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல பிரியாணி ஸ்பைசஸ், அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து போட்டுக்கலாம். நம்ம 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். கர்ட் பார்த்தீங்கன்னா 150 கிராம் இருக்கும். சிக்கனில் ஆட் பண்ணுற கர்ட் வந்து 150 கிராம் இல்லை 200 கிராம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க, சீக்கிரம் உங்களுக்கு குக் ஆகிடும். சிக்கனில் ஒரு ஸ்மெல் வரும்ல, அந்த ஸ்மெல் கூட உங்களுக்கு இருக்காதுங்க. இது அப்படியே இருக்கட்டும். நம்ம பிரியாணிக்காக வெங்காயம் ரெடி பண்ணியிருந்தோம்ல, அதை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஓரளவு வதங்கியிருக்கு. இன்னுமே நல்லா வதங்கணும். இதை மூடி வைக்க வேணாம், திறந்தே இருந்து வதங்கட்டும். நாம் இன்றைக்கி ஹைதராபாத் பிரியாணி மசாலா ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம நார்மலாக செய்கிற சிக்கன் பிரியாணி இருந்தாலும் சரி, மட்டன் பிரியாணி இருந்தாலும் சரி, அதுக்கு போட்டு செஞ்சுக்கலாங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதை வந்து இப்போ நம்ம சிக்கனில் ஆட் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்போது நம்ம அதிகமாக செய்வோம்ல, அப்போ வந்து பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயிலும் உப்பும் ஆட் பண்ணி செய்யும் போது ரொம்ப கெட்டு போகாமல் ரொம்ப நாள் இருக்குங்க. தென் வந்து இதில் நம்ம வந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். டேபிள் ஸ்பூனால் சால்ட் உப்பு இருக்கும்ல, அது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நல்ல பெரிய சைஸில் ஒரு 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு மீடியம் சைஸில் ஒரு சின்ன லெமன் எடுத்திருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சீட்ஸ் இல்லாமல் லெமன் வாட்டர் வந்து ஸ்பீஸ் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு வேணும்னா காஷ்மீர் சில்லி பவுடர் இருந்துச்சுன்னா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை கலர் வேண்டாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நேச்சுரலாக செய்கிறதுனால எந்த ஒரு கலரும் ஆட் பண்ண கிடையாது. நம்ம இந்த மாதிரி செஞ்சாலுமே ஹைதராபாத் பிரியாணி வந்து டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். இதில் ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்னென்னா, நமக்கு வந்து மல்லி புதினா அதிகமான குவான்டிட்டி தேவைப்படுது. உங்கள்கிட்ட அதிகமான குவான்டிட்டி இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதான் முக்கியமான இன்க்ரீடியன்ட், மல்லி புதினாவும். தென் வந்து சோம்பு இருக்குல்ல, சோம்பு இல்லை சாஜிரா, அதை ஆட் பண்ணியிருக்கோம். ஸ்பைசஸ் இருக்குது பாருங்கள், அது கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணி விட்டுட்டு நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா மசாலாவும் இந்த சிக்கனோட நல்லா கோட் ஆகிற அளவுக்கு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். புதினா இலை இருந்துச்சுனாலும் அது அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து புதினா இலை எனக்கு இல்லை என்கிட்ட, நான் வந்து மல்லி இலை மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ அதை மட்டும் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். மல்லி புதினா வந்து நம்ம ஆட் பண்ணி செய்யும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்குங்க. ஆட் பண்ணியிருக்க மசாலா எல்லாம் நல்லா ஒன்றா கலந்து வர அளவுக்கு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம இருக்கட்டும். இது வெங்காயம் நம்ம வதக்கிட்டு இருக்கோம்ல, ஸோ அது வந்து நல்லா வதங்கணும். வந்து ஸ்டவ்வை மீடியம் ஹையில் தான் வச்சுருக்கோம். வெங்காயம் வந்து கொஞ்சமாக நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகி கோல்டன் கலரில் வந்துடும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நார்மலாக நம்ம பிரியாணி செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிப்போம். அந்த மாதிரிலாம் செய்யாமல் நம்ம ஹைதராபாத் பிரியாணி செய்கிறோம் இல்லையா, ஸோ அது வந்து உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகி நல்லா கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம அதை எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடணும். நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. வந்து நம்ம நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள், இந்த அளவு நம்ம வதக்கி எடுத்திருக்கோம். ஸோ இதை வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கொஞ்சமாக நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனில் இந்த ஆனியன் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ண ஆனியனை நம்ம இதை ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணி எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு. ரொம்ப ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணி மேரினேட் பண்ணி செய்யும் போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். ஹைதராபாத் பிரியாணி டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம இதிலே 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சிருக்க ஆனியனை ஃபுல்லாக இதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனியன் வதக்கணும் இல்லையா, ஸோ அதில் ஆயில் இருக்குது பாருங்கள், அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து இந்த மாதிரி மெத்தடில் தான் செய்யணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க.
இப்போ வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நம்ம மீடியம் சைஸில் ஒரு லெமன் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு 2 ஹார்ஸ் பக்கம் மேரினேட் பண்ணி வைக்கணும். ஸோ டைம் இருந்துச்சுன்னா ஒரு 2 ஹார்ஸ் வைக்கலாம். அப்படி இல்லைனா ஓவர் நைட் கூட நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா மார்னிங் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. சமயத்தில் மேரினேட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சிடலாம். அந்த மாதிரி கூட நீங்கள் செய்யலாம். இல்லைனா அர்ஜென்ட்டாக செய்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னா நீங்கள் 1 ஹார்ஸ் இல்லை 2 ஹார்ஸ் கூட மேரினேட் பண்ணி வச்சிடலாம். நான் இப்போ 1 ஹார்ஸ் பக்கம் மேரினேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து செஞ்சுக்கலாம். நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கனை ஒரு லிட்டை போட்டு மூடி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம அரிசியை பாயில் பண்ணி எடுக்க போகிறோம், பிரியாணி அரிசியை. ஸோ அதுக்காக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நாம் 1 kg அளவு பிரியாணி செய்ய போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா தண்ணி வந்து 2 லிட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 1 kg செய்ய போகிறோம் இல்லையா, ஸோ அதுக்கு நம்ம 2 லிட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து கரெக்டாக இருக்குங்க. இப்போ நம்ம ஒரு சில ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மிளகு ஆட் பண்ணியிருக்கோம். இதிலே நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா மல்லிப்பொதினா ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம இதில் பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். இதிலே 1 டேபிள் ஸ்பூன் ரைஸ் பிரான் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே நம்ம எக்கை பாயில் பண்ண வச்சுருக்கோம். மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் சிக்கனை 1 ஹார்ஸ் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். பிரியாணிக்காக நம்ம ஆனியன் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம 3 பேட்சாக பிரித்து எடுத்துக்கிட்டோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்கனில் ஆட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்காக நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம பிரியாணி சாஸ் பேனில் கொஞ்சமாக வச்சுருந்தோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம்ல சிக்கன், அது எல்லாத்தையும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த ஒரு மசாலாவோ இல்லை ஸ்பைசஸோ எதுவுமே ஆட் பண்ண வேணாம். நம்ம ஆல்ரெடி எல்லாத்தையும் ஆட் பண்ணி தான் மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம இப்போ குக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 10 செகண்ட் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் தாராளமாக குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு அழகாக வெந்து வந்துடும். பார்த்திங்கன்னா சிக்கன்னா உடையாமல் அப்படியே முழுமையாக இருக்குங்க. நம்ம இன்றைக்கி 1 kg அளவு பிரியாணி அரிசி எடுத்துக்கணும் இல்லையா, ஸோ அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சு எடுத்துட்டோம் ஆல்ரெடி. இப்போ நம்ம வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதை வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இந்த பிரியாணி ஹைதராபாத் பிரியாணி பார்த்திங்கன்னா ரொம்ப லாங் ப்ரொசீஜர் தான், பட் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம வடிச்ச பிரியாணி ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவுமே உங்களுக்கு வந்து லாங் டைம் தான் எடுக்கும். பிரியாணினாலே வந்து தம் பிரியாணினா சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஆனால் இந்த வடிச்ச பிரியாணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் வந்து டேஸ்ட்டுமே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஹைதராபாத் பிரியாணின்னு சொன்னால் யாரு தாங்க வேணும்னு சொல்ல போகிறாங்க. கண்டிப்பாக நீங்களும் ஒருத்தர ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஒரு 10 செகண்ட் ஆகிடுச்சு. இப்போ நல்லா ஸ்டவ்வை வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சிடணும். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஏன் நம்ம ஸ்டவ்வை வந்து ஒரு 10 செகண்ட் ஹை ஃப்ளேமில் வைக்கிறோன்னா, நம்ம தான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோம்ல ஆல்ரெடி முன்னாடியே. டேரெக்டாக நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் அதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் 10 செகண்ட் வச்சுருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஹீட் உங்களுக்கு இருக்கணும். ஹீட் இல்லாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னுமே லேட் ஆகும் செய்கிறதுக்கு. ஸோ அதனால தான் 10 செகண்ட் ஹை ஃப்ளேமில் வச்சுன்னா கரெக்டாக இருக்குங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பிரியாணி கஞ்சி செய்ய போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா 1 கப்பு வந்து கோதுமை குருணை எடுத்திருக்கேன். 1 கப் கோதுமை குருணைக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசி கரெக்டாக இருக்கும். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் பக்கம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பிரியாணி அரிசி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அது நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து ஒரு 80% குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஒரு 80% குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நம்ம ஸ்டெயினரில் வடிகட்டிக்கலாம். பாருங்கள் நல்லா உதிரி அழகாக ரெடியாக இருக்குது. இந்த ஹைதராபாத் பிரியாணி நம்ம வடித்து எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஜீரகம் மிளகும் ஏன் ஆட் பண்ணியிருக்கோன்னா ஒரு ரிச் ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த ரிச்சான ஃப்ளேவரோட அந்த சிக்கன் கிரேவியில் நம்ம இதை ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு நல்ல டேஸ்ட்டு, வேறு லெவல் டேஸ்ட் கிடைக்குங்க உங்களுக்கு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். நல்லா முழுமையாக வெந்திருக்கு சிக்கன். பார்த்திங்கன்னா சிக்கன்லேருந்து உங்களுக்கு தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்கள், ரொம்ப அழகாக. இதை நம்ம ஃபுல்லாக கிளறி கொடுத்துடலாம். அந்த மாதிரி பாருங்கள் நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு. ஆல்ரெடி நம்ம அந்த கிரேவி செய்யும் போது ரெடி பண்ணும்போது பார்த்திங்கன்னா கேர்ட் மட்டும் தான் நம்ம ஆட் பண்ணோம். ஸோ எந்த தண்ணியுமே நம்ம ஆட் பண்ணல. உங்களுக்கு அந்த சிக்கன்லேருந்து தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்கள். இதாங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பாயில் பண்ணி வச்சுருக்க பிரியாணி ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிரேவி மேலேயே இப்படி தாங்க ஃபுல்லாக ஆட் பண்ணி விட்டுடலாம். அந்த ஸ்டவ்வும் வந்து நம்ம சிம்மில் தான் வச்சுருக்கோம். ஸோ அதனால் நம்ம வந்து பொறுமையாகவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணி விட்டுட்டோம். ஃபுல்லாக நிரவி விட்டுடலாம். இந்த மாதிரி பக்கமும் சரிசமமாக இருக்க மாதிரி நிரவி விட்டுட்டு லாஸ்ட்டாக மல்லிப்பொதினா ஆட் பண்ணிக்கலாம். மல்லிப்பொதினா கொஞ்சம் தான் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுனோம்ல ஆனியன், ஃப்ரை பண்ண ஆனியன், அதை வந்து நம்ம இப்போ மேலே கார்னிஷ் பண்ணிடலாம். பாருங்கள் இதை ஆட் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்குங்க. நம்ம இதில் மேலே திராட்சை ஆட் பண்ணிக்கலாம், கருப்பு திராட்சை. நம்ம வந்து ஃப்ரை பண்ண எடுக்கலை, கீழே தான் ஃப்ரை பண்ணி எடுத்து போடுவாங்க. ஸோ நம்ம வந்து சும்மாவே ஆட் பண்ணிக்கலாம், நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு. எப்பயாவது வடிச்சு பிரியாணி செய்வோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி டைத்தில் இந்த மாதிரி கார்னிஷ் பண்ணி போடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க.
நம்ம வந்து ஆனியன் மட்டும் இல்லை, முந்திரி, அப்புறமா கருப்பு திராட்சை இதை நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டோம். லாஸ்ட்டாக நம்ம வந்து கார்னிஷ் பண்ணும்போது பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் சாப்பிட்றதுக்குமே டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. லாஸ்ட்டாக இதில் வந்து கீ ஆட் பண்ணிக்கலாம். நட்ஸெல்லாம் நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக கீ ஆட் பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஆரஞ்சு, எல்லோ, ரெட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த ஒரு கலரும் ஆட் பண்ண கிடையாது இந்த பிரியாணியில். நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஃபுட் கலர் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. கெமிக்கல் இருக்கும் அதில் நிறையா. ஸோ அதை வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு அதை நம்ம மிக்ஸ் பண்ணி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணி கிரேவி இருக்குது பாருங்கள், அதுலேயே உங்களுக்கு வந்து எல்லாமே செட் ஆகி நேச்சுரலாக உள்ள பிரியாணி கலர் வந்துடுங்க. நம்ம பிரியாணி வடித்த தண்ணி, அரிசி வடித்த தண்ணி இருக்குது இல்லையா, ஸோ அதில் வந்து 2 டம்ளர் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக மறந்தாச்சு இது வந்து ஆட் பண்ணுறதுக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா கிரேவியோட குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது இல்லையா, ஸோ அதனால நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாயில் பண்ண ரைஸ் வந்து முழுமையாக வெந்து வரணும். ஸோ அதுக்கு வந்து தண்ணி தேவைப்படும்ல. இன்னொன்று என்னென்னா, நம்ம அரிசி வடித்த தண்ணி ஆட் பண்ணதுனால நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்குங்க. ஏர் போகாது. இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் எடுத்து நல்லா அலசி தண்ணி பிழிஞ்சிட்டு இந்த மாதிரி நம்ம டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். இது ஒரு 15 மினிட் பக்கம் வச்சுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம டைட்டாக க்ளோஸ் பண்ணிடணும், கொஞ்சம் கூட கேப் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு நம்ம பிரியாணிக்காக கோதுமை குருணை ஊற வச்சிடணும் இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம வேக வச்சுட்டு நம்ம வந்து பிரியாணி கஞ்சி செஞ்சிட்டோம். ரொம்ப டேஸ்டியான ஹைதராபாத் பிரியாணி செஞ்சுட்டு பிரியாணி கஞ்சி இல்லாமல் எப்படிங்க செட் ஆகும்? முக்கியமாக பார்த்தீங்கன்னா பிரியாணி கஞ்சி இல்லைன்னா பிள்ளைங்க வந்து பிரியாணி சாப்பிட்றதுக்கே வந்து அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேட்குறது பிரியாணி கஞ்சி செஞ்சுட்டீங்களாம்மா அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்பாங்க. இல்லை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நம்ம பிரியாணி கஞ்சி செஞ்சாச்சு. இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக பரட்டி விட்டு எடுத்துக்கலாம். பொறுமையாக பரட்டி விட்டு எடுத்துக்கலாம். இந்த ஹைதராபாத் பிரியாணியோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போவாவது நீங்கள் ஒரு டைம் செஞ்சிட்டிங்கன்னா விடவே மாட்டீங்க, ரெகுலராக செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக ஃபுல்லாக பரட்டி விட்டுட்டு மேலே உள்ள ரைஸ் எல்லாமே கீழே போகிற மாதிரி, கீழே உள்ள ரைஸ் எல்லாம் மேலே வர மாதிரி நம்ம பரட்டி விட்டு எடுத்துட்டு லிட்டை போட்டு மூடி ஒரு 5 மினிட் குக் பண்ணி எடுத்துக்கலாம் சிம்லேயே வச்சு. உங்களுக்கு பிரியாணி ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம இந்த பிரியாணிக்கு ஆனியன் ரைத்தா செய்கிறோமோ இல்லையோ அவ்வளோக்கா அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணிக்கு நம்ம வந்து கண்டிப்பாக பிரியாணி கஞ்சி செஞ்சுருவோங்க. ஸோ அதை மிஸ் பண்ணவே மாட்டோம். டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் செஞ்சுருவோம். குழந்தைங்க எது விரும்பி கேட்குறாங்க அதுதானே நம்ம செஞ்சு கொடுக்க முடியும். ஹைதராபாத் பிரியாணி ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணி சிக்கன் ஆட் பண்ணி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. நான் சொன்னல எந்த ஒரு கலரும் ஆட் பண்ணல, பிரியாணியோட கலர் வந்து அழகாக வந்துடும் சொன்னலங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. நம்ம பாயில் பண்ண எக்கையும் அதிலே நம்ம வச்சு சாப்பிடுவோம். இப்போ என்ன ரொம்ப கலர் ஆட் பண்ணிட்டு இருப்பாங்க. கலர் ஆட் பண்ணாமல் நேச்சுரலாக இந்த மாதிரி கலரில் சாப்பிடும்போது தான் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தட்லேயே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மிஸ் பண்ணிடாதீங்க. இதே மெத்தட்லேயே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.